ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஆட்டோமேட்டிக் பார்டர்ஸ் எப்படி கொண்டு வரலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது A1 செல்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். A1 செல்லேருந்து எதுக்கெலாம் நம்ம எது வரைக்கும் நம்மளுக்கு பார்டர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு நியூ ரூல் யூஸ் ஏ ஃபார்முலா அதுக்குள்ளே போயிட்டு ஈக்குவல் டு இந்த செல்னு கொடுக்குறோம். A1 செல் அது அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் ஆகிருக்கு. இப்போது நாட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு நம்ம அவுட்லைன் இப்போ கொடுக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்டர்ஸ் க்ரியேட் ஆகும். நம்ம டைப் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பார்டர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இது ஒரு மெத்தட். அப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் W காலம் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு நியூ ரூல் அதில் யூஸ் அ ஃபார்முலா அதில் போயிட்டு ஈக்குவல் டு B2 செல்லேருந்து வேணும், அதனால் B2 அப்படின்றத கொடுத்துட்டு நாட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு அவுட்லைன் கொடுத்துடலாம். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஓகே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போது இங்கே நம்ம டைப் பண்ணோம்னா டைப் பண்ண பார்டர் அப்ளை ஆகும். இதில் இன்னொரு ஒரு சின்ன ட்ரிக்கு ஒன்று இருக்குது. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஏதாவது நம்பர் டைப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 3 நம்பர்ஸ் செல்லில் 3 செல்லில் டைப் பண்ணியிருக்கோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸில் போயிட்டு கஸ்டமில் ஜென்ரல் என்ற எரேஸ் பண்ணிவிட்டு 3 தடவை செமிகோலன் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல இருக்கிற வேல்யூஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஆக்சுவலாக பார்த்தா அந்த வேல்யூஸ் அங்கே தான் இருக்குது, அது வந்து ஃபார்முலா பாரில் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் அதை வந்து கொண்டு வரணுன்னா கண்ட்ரோல் 1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸில் போயிட்டு கஸ்டமில் அந்த 3 செமிகோலனை எரேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ மறுபடியும் அது அந்த நம்பர்ஸ் அப்பியர் ஆகுது.